அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தோன்றுமளவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து ஆமாம் சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி கோலம் பலூன் ஊதி அருட்பெருஞ்சோதி. இல்லைம்மா இது அந்த ஸ்கெட்சு எடுத்து எழுதினே இருப்பா, துணியில் இருக்குவா, வெள்ளை பேண்ட்டு ஃபுல்லாக எழுதிடுவா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை. இல்லைம்மா 2.5 வயசு தான் ஆகுது. விஜயதசமி ஜூனில் தான் சேர்க்கணும். எங்கூட தாத்தா ஸ்கூலுக்கு வருவா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை. யாருமா பார்த்து சொல்கிறேம்மா, யாரும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி என்னாச்சு? அதான் சரி சரி பண்ணிடலாம். ஆமாம் ஊற்றுமா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை. ஒவ்வொருத்தர் கூப்பிட்டுன்னா வெளியே நின்று வாங்கிக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் இலப்புக்குணம் கிராமத்தில் வசித்து வந்த தெய்வ திரு நா. கந்தசாமி முதலியார் உண்ணாமலை அம்மாவின் அன்பு கணவர், நலமுடன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கம்பவுண்டர், பல நோயாளிகளை மருந்து கொடுத்து காப்பாற்றிய கம்பவுண்டர் தட்சிணாமூர்த்தியினுடைய மாமா, அவருடைய அப்பா கந்தசாமி முதலியாரின் 70வது நினைவு நாளில் அவருடைய பேத்தி சித்ரா அவர்கள் மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றார்கள். தெய்வ நிலையில் உள்ள கந்தசாமி ஐயா அவர்கள் மீண்டும் மனித தேகம் பெற்று வள்ளலார் நெறியினை காதலித்து பிறவில்லா பெருநிலை பெற வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. ஐயா எவ்வளோ வாங்க வந்துடும் வாங்க, நானும் வல்வா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மனோகரன் தானே மாத்திர உங்க செத்துப்பா. சரி சரி வாங்க வாங்க ஐயா, சரி சரி வாங்க ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உட்காருங்க. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் இலப்புக்குணம் கிராமத்தில் வசித்து வந்த தெய்வ திருவாளர் நா. கந்தசாமி முதலியாரின் 70வது நினைவு நாளில் அவருடைய அன்பு குடும்பத்தார்கள், பேரன் பேத்தி ஞானவேல் அவர்கள் மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றார். மாமா தட்சிணாமூர்த்தி அவர்களும் அவருடைய அன்பு குடும்பமும் உடல்நலம் செல்வ வளம் மனவளம் பொருந்தி வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் நெறியினை காதலித்து பிறவில்லா பெருநிலை பெற வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தோன்றுமளவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய உட்கார்மா பேக்கெட் உட்கார்ந்து இன்றைய தினம் இலப்புக்குணம் கிராமத்தில் வசித்து வருகின்ற மாமா கம்பவுண்டர் தட்சிணாமூர்த்தி அவர்களின் அன்பு அப்பா தெய்வ திரு கந்தசாமி முதலியார் உண்ணாமலை அம்மாவினுடைய அன்பு கணவர் 70ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நித்திய தர்மசாலையில் மூலிகை அருள் கஞ்சி வழங்குகின்றார்கள். தெய்வ நிலையில் உள்ள
ஐயா கந்தசாமியினுடைய ஆன்மா மீண்டும் மனித தேகம் பெற்று வள்ளலார் நெறியில் நின்று பிறவில்லா பெருநிலை பெற வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சார் கண்டிப்பாங்க அதெல்லாம் நடக்கும். இங்கே வந்துட்டாவே அது நந்தனம் ஐயா. வள்ளலார் வந்து ஒரு நாம் கிடைக்கும். ஆமாம் கண்டிப்பாக வந்துடுவார். அத நீயே வந்துட்டீங்க எனக்கு திருப்தி. அதனால தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் காலையில் நீ வந்து போயிட்டு திருப்தி போன முறையே நான் திருவையாறு போயிட்டேன். அது யார் பேர் இப்போ இன்னைக்கு கூட இன்னொருத்தர் இருக்குது. ஆனால் நான் அவருக்கு நாளைக்கு போடுறேன்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா திருச்சி அம்மா வீட்டுக்காரங்க இல்ல ஒரு 18 மூலிகை போடுறோம் சார். கொல்லிமலைக்கு தான் வாங்க. மாதம் 18,000 மூலிகை செலவாகுது. அங்கேருந்து வருதா? ஆமாம் சார். கொரியரில் டிவி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க அனுப்பிச்சிடுறாங்க சார். அங்கே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் சேர்ந்து அவங்க பக்குவமா ரெடி பண்ணி போடுறாங்க. சுகர் பறிக்கிறது வெந்தயம், அப்புறம் வந்து பீக்கு பறித்து கொள்ளு எல்லாம் போடுறாங்க. இது வள்ளலார் சொன்ன 18 மூலிகை சார். உடம்பு தங்கமா மாற்றிக்கிறோம். அதுக்கு செப்டம்பர் 10. எனக்கு ஒரு 8ஆம் தேதி ஞாபகம் சரி. இல்லைன்னா அவங்க வந்து அது பூசத்துக்கு சாப்பாடு போடுறாங்க. அதுக்கு எடுத்து காய் போட்டுக்கிட்டெல்லாம் வாங்கிட்டு பணம் இல்லைன்னா அது வயிறு பஸ் வரும். ஒரு 10-15 இதை எடுத்து வச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் பாலபாலம் பஸ் போனீங்களா? இதோ வருவாங்க. அவங்க மேலே வச்சுட்டு போயிட்டோம்னா அவங்களே மூலிகை இருக்குல்ல, எதிர்ப்பு சக்தி வரும்ல. அதே மாதிரி அந்த ஸ்கேன் எடுக்க வராங்கல்ல, 12 ரூபாய்க்கு இங்க வச்சுட்டா கேட் பூட்டிடுவீங்களா? இல்லம்மா, இந்த தந்தது இது வரைக்கும் தந்தது கஞ்சி இருக்கிறதுலையும் தந்துடும். காலையில் வந்து நைட்டு பொண்ணு தான் சார். பொண்ணு தான் பிபி குறைக்கிறதுக்கு, பொண்ணு சுகர் குறைக்கிறதுக்கு வெந்தயம். காலையில் ஒரு 5 மணிலேருந்து 8 வரைக்கும் இந்த வேலை சரியாக இருக்குமா? இந்த வேலை முடிச்சுட்டு தான் அப்புறம் ஸ்கூல் போகிறது. ஜூன் மாதம் வரைக்கும் தானே, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஆகிடுறாராம். இதெல்லாம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் சார். அதான் அப்பாட்ட தந்ததுக்கு அப்புறம் தான் சார் இது பண்ணியிருந்தாரு, சாப்பாடு போட்டு தர. இப்போ தான் போகிறது இல்லை. முடியலம்மா, சமைக்க முடியல. சரி, தட்டோட எடுத்து போகிறான், தட்டு கூட கழுவ மாட்டேறான். இந்த பக்கத்தில் இருக்கிற வறுவை எடுத்து இங்கே வெயிடானா தான் ஞானவாள் பார்க்குறாப்புல காலம். ஒரு நாள் இவரே பிடிச்சி எடுத்தாந்து வைப்பா கொஞ்சம் அப்படின்னு. வேலை எதுவும் யாரும் செய்ய மாட்டாங்கம்மா சித்ரா. நம்ம தயாராக தான் தரோம். அவங்க சாப்பிட்ற டம்ளர் கஞ்சி கூட கழுவ மாட்டேங்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்னா மூட முடியல. பக்கமாக
இந்த முறை கூட எம்பி வராரு பாஞ்சானல்ல ஃபங்க்ஷன் எம்பி வராரு வேலு இவரு ஆமாம் போன வருஷம் வந்தாங்கல்ல அவர் வள்ளலார் பிறந்த நாள் அது கழுவி எடுத்துக்கணும். வள்ளலார் பிறந்த நாள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி